ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மோடி சார் சொன்னாரு. நம்ம கூட சொல்லியிருந்தோமே, தூங்க போம்போது ஒரு குண்ட தூக்கி போட்டாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே குறைச்சுக்கங்க, எரிபொருள்லாம் குறைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி மனுஷன் ஏதோ சொல்ல வராரு நாட்டுக்கு அப்படின்னு நெனச்சான். ஆனா ஏதோ ஒரு சூட்சமமா வச்சு தான் சொன்னாரு. நானும் என் வாகனத்த குறைச்சு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு காலையில அந்த என்னது தூக்கி போட போறான்னு தெரிஞ்சு, இன்னைக்கு காலையில அத தூக்கி போட்டாரு நம்ம மேல. பெட்ரோல் ரூ. 3.10 டீசல் ரூ. 3.08 உயர்ந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்திலருந்து இது வந்து ரூ. 3 தானே 1 லிட்டருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இது வந்து அப்படி கடந்து போக முடியாது. டீசலுக்கு ரூ. 3 தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. டெய்லி ரூ. 3 ஓகே. நான் வந்து ஒரு வாரத்துக்கு மிச்சமே சரிப்பா, ஒரு மாசத்துக்கு நான் வந்து ஒரு 50 லிட்டர் போடுறேன்ப்பா. 50 லிட்டர்னா எனக்கு ரூ. 150 எக்ஸ்ட்ரா செலவாகுது. இதனால எனக்கு என்ன பெருசா ஆயிற போகுது அப்படின்னா, அது கிடையாது இங்க பிரச்சனை. ரூ. 150 பிரச்சனை கிடையாது இங்க. இங்க என்ன பிரச்சனைனா, ரூ. 150 ஒரு சின்ன பிரச்சனை தான். இல்லன்னு சொல்லல. அது பிரச்சனையா இல்லன்னு சொல்லி தள்ளி வைக்கிற அளவுக்கு இங்க எல்லாருமே வருமானத்த வந்து எல்லாருமே அதிகமா சம்பாதிக்கிற ஆளும் கிடையாது. நடுத்தர மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, இனி லாரி வந்து அதிக யூசேஜ் இருக்கும். அங்கெல்லாம் டீசலோட ரேட் ஏறினப்ப, காய்கறி ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா கூடும். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிற எல்லாமே பாலா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், காய்கறியில ஃப்ரூட்ஸு எதுவா இருந்தாலும் மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே இனி விலை கூடும். இது வந்து எங்க கேட்டா நாங்க வந்து இவ்வளோ நாள் பொறுத்திருந்தோம். எவ்வளோ சமாளிச்சு பார்த்தோம். எங்களால முடியல. அதனால தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க சார் பண்ணீங்க? இப்ப தானே போர் நடந்துச்சு. உடனேவா பண்ண முடியும்? வேற நீங்க ஆல்டர்னேட் சொல்யூஷன் நீங்க தான் சார் அத டிஸ்கஸ் பண்ணணும். எடுத்தத மக்கள் மேல திணிக்கக்கூடாது. நீங்க திணிக்கிறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இத திணிச்சிருக்கீங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டில உள்ள எல்லா தலைவர்களுமே சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் சார், ஸ்டாலின் சார், எடப்பாடி பழனிசாமி சார், அன்புமணி சார் எல்லாருமே இத வந்து தப்பு. நீங்க வாங்க திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா வல்லரசு ஆகணும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு. இது இது வந்து வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கு தயாராகிக்கணும். நம்ம வருமானத்த பெருக்கிறதுக்கு என்னன்னு கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும் போல. அவங்க வந்து சாமானியனை அடிக்கணும்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி வந்து வட இந்தியாவில் வந்து இன்னமும் அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று வேணும்ன்ட்டு யாருமே அந்த பிஜேபி சைடு போகல. எல்லாமே மாற்று வேணும்ட்டு விஜய் சைடு தான் போயிருக்காங்க. ஸோ மாற்றுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் ஒரு படித்தவங்களாக இருக்காங்க. ஓகே இங்கே கொஞ்சம் எஜுகேட் பீப்புளாக இருக்காங்க. நம்ம இவங்கள செலக்ட் பண்ணி பார்ப்போம். இவங்க நம்மளுக்கு நல்லா ஆட்சி தருவாங்க. அப்படி செலக்ட் பண்ணாங்களே தவிர அவங்க மாற்றா அந்த கட்சிக்கு வந்து போகல. அப்படின்னு இருக்கும்போது தெரிய வேணாமா இங்கே கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கன்னு. ஆனால் எப்படி தான் நீங்கள் வந்து நார்த்தில் வந்து திரும்ப திரும்ப அவங்கள செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரில. எவ்வளோ பின்னோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் தெரியுமா? இன்றைக்கி டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பை போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த இதெல்லாம் நாளைக்கு யார் தலைவர் வந்து விடியும்னா நம்மளோட தலைவர் தான் விடியும். இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மத்திய அரசு தயவு செய்து ஒன்றிய அரசு இதை திரும்ப பெறணும்னு எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.